பியூட்டி இண்டஸ்ட்ரிய பொறுத்தளவு நெறைய பேர் மிஸ் பண்றது ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். மெயினா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா, ஒரு ஸ்டார்ட்டிங்ல ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மென்ட் எக்ஸ்பென்சஸ். அந்த எக்ஸ்பென்சஸ்ல கேப்பெக்ஸையும் ஆட் பண்ணணுன்ற விஷயமே நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ கேப்பெக்ஸ்னா வெரி வெல் அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் அண்ட் 3 மந்த்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம எடுத்து வைக்கணும். 3 மந்த்ஸா 6 மந்த்ஸான்றது ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த அந்த கிளினிக்கோட சைஸ பொறுத்து எப்பவுமே டிசைட் பண்ணுவாங்க. 2வது ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் கிளினிக்கே பிக்கப் ஆகும். அப்போ ரீஇன்வெஸ்ட்மென்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். ரீஇன்வெஸ்ட்மென்ட் நான் எதுல கரெக்ட்டா பண்ணணும்? கிளினிக்னா இப்ப ட்ரீட்மெண்ட்ஸ்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணணுமா? எப்பவுமே ரீஇன்வெஸ்ட்மென்ட் ஷுட் பி ஆன் யுவர் பிராண்ட். அட் த சேம் டைம் உங்களுடைய ப்ராடக்ட்ட பொறுத்தளவு இயர்லி ஒன்ஸ் யூ கேன் சேஞ்ச் ஒன். எவ்ரி மந்த் யூ கேனாட் சேஞ்ச் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் வேணும். 6 மந்த்ஸ் நான் இதான் பண்ண போறேன். அடுத்த 6 மந்த்ஸ் நான் இதான் பண்ண போறேன். ஸோ அந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் டுவர்ட்ஸ் யோர் பிசினஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணணும் உங்க ஃபினான்சஸ. ஸோ பீயிங் அன் ஆன்டர்பிரினர் நான் எனக்கு பிரேக் ஈவன் அப்படின்னா உங்களுக்கும் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பேர் தான் பிரேக் ஈவன். அந்த ஃபினான்சஸ பத்தி நிறையவே நீங்க தெரிஞ்சுக்கணும். பிஃபோர் என்டரிங் இன்டு எனி பிசினஸ் ஆர் ஆன்டர்பிரினர்ஷிப் ரோல் எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் லீடர்ஷிப் ரோல் மட்டும் ஆன்டர்பிரினர் ஆக்க முடியாது. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே நீங்க டிக் 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 போட்டுட்டே இருக்கணும். அதுல ஃபினான்சஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ROI அண்ட் ரீஇன்வெஸ்ட் எங்க பண்ணணும், இதோட நாலேஜ் இல்லாம நெவர் இன்வெஸ்ட் மோர், டேக் ரிஸ்க் டுவர்ட்ஸ் யுவர் பிசினஸ்.